ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு பெயிண்ட், ஃபோட்டோ, பென்சில், அப்புறம் ஸ்கேல், அப்புறம் வந்து பீசஸ் ஆஃப் கார்ட்போர்ட், டிஷ்யூ, அப்புறம் கம், கார்ட்போர்டு இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவை. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு மெலிசான கார்ட்போர்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா லென்த் 22, பிரெத் வந்து 15. அதுக்கேற்ற மாதிரி ஒரு மெலிஸ் கார்ட்போர்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம எல்லாமே பண்ணணும். இது மெலிசாக இருக்கிறதுனால எனக்கு இது வந்து பத்தாது. அதனால் ஒரு கார்ட்போர்டில் வந்து நான் வந்து இந்த பேப்பரை வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். மார்க் பண்ணி இதை கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து இதையும் நான் வந்து ஒட்டிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஃபெஃபிகால் தான் எடுத்துருக்கேன். ஃபெஃபிகால் வச்சு தான் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஃபெஃபிகால் வச்சு தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே இதை வெட்டிட்டா அதுக்கும் மேலே நம்ம இந்த ஷீட் ஒட்டிக்கலாம். ஒரு சூப்பரான ரியல் ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு மேலேயும் நான் வந்து இதை ஒட்டி விட்டேன். இது அப்படியே காயிட்டும் நம்ம வந்து இந்த சைடில் ஒட்டுறதுக்கு பார்க்கலாம். நான் இந்த ஃபோட்டோவுக்கு வந்து A4 ஷீட்டுக்கு பாதி தான் அப்படிங்கிறதுனால 2 சென்டிமீட்டரில் எடுக்கலான் இருக்கேன். அதனால் கார்ட்போர்டில் வந்து நான் இது காயட்டும். இந்த கார்ட்போர்டில் நான் அந்த சைடில் வைக்கிறதுக்காக 2 சென்டிமீட்டருக்கு ஸ்ட்ரிப்ஸ் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, நான் இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரிப்ஸையும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒட்டிட்டோம். இப்போ இது காயட்டும். நம்ம வந்து இப்போ வந்து இந்த பீசஸ்லாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது வந்து இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக தான் நான் இதை வந்து பண்ணியிருக்கேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றுனா வந்து இந்த இடத்துல ஒட்டி நம்ம டிசைன் மாதிரி பண்ணிக்கலாம். இதெல்லாம் டிசைனான்னு கேட்குறீங்க. நீங்கள் ஃபைனலாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அப்போ தெரியும். நீங்கள் டிசைன்ஸ் பண்ணால் நல்லாவே இருக்கும். இந்த டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் ஒர்த்து அதில் பண்ணுற மாதிரியே இருக்கும்.
பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி கார்ட்போர்ட் பீசஸை நான் வந்து அழகாக ஒட்டிட்டேன். இப்போ நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம். டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டாக முடித்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தில் வந்து வாட்டர் எடுத்திருக்கேன். ஒரு வாட்டர் எடுத்து ப்ரஷ் மூலமாக இப்படி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவில் படாத அளவுக்கு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவே கரெக்டாக இருக்கும். இன்னும் அழகாக தெரியும். இப்படி இந்த ஃபோட்டோவில் மட்டும் தண்ணி படவே கூடாது. தண்ணி படாத அளவுக்கு போடுங்க. இப்போ வேணும்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாகவே பண்ணிக்கலாம். நான் சும்மா இந்த மாதிரி உங்களுக்காக போட்டு காமிக்கிறேன். இப்படி போடலான்னு ஒரு பக்கம் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிடுங்க. வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஒட்டினது அப்படியே தெரியும் அந்த டிஷ்யூ பேப்பரில். இன்னொரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து இப்படி போட்டுடுங்க. சேம் மெத்தடில் 4 பக்கமும் வாட்டர் கொடுங்க. இதே மாதிரி இன்னொன்று பேப்பர் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு இந்த பக்கமும் சேம் லைக் தண்ணியை வந்து ப்ரஷ் வச்சு நல்லா மாதிரி அந்த டிசைன் பார்டரில் மட்டும் நல்லா பண்ணுங்கள். ஃபோட்டோவில் மட்டும் பற்றக்கூடாது. ஃபோட்டோவில் பட்டுச்சுன்னா ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஈரமாயிடும். ஃபோட்டோவில் ஈரமாயிடுச்சுன்னா அப்புறம் ஃபோட்டோ வந்து ஒழுங்காகவே வராது. ஸோ அதை டிசைனில் மட்டும் நான் கொடுக்குறேன். அப்புறம் வந்து இன்னொரு இப்படி அழகாக பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் அப்படியே கிழிச்சி எடுத்துருங்க. அப்படியே இந்த வாட்டரில் உப்புனதுனால அப்படியே அழகாக வந்துடும். இப்படி நல்லா கிழிச்சி எடுத்துருங்க. இப்போது இந்த டிஷ்யூஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்படியே டிஷ்யூஸ் எல்லாம் நல்லா அப்படியே மடக்கி விட்டு இங்கே இடத்துலையும் கிழிச்சிடணும். இப்போ நம்மளால் ஃபோட்டோ தெரியாது.
ஓகே, இப்போ வந்து இதில் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் அடிக்கணும். வந்து இந்த பிளாக் கலர் பெயிண்ட் அடிக்கிறேன். எப்பவுமே ஃபோட்டோக்கு வந்து பிளாக் கலர் பெயிண்ட் இருக்கும்ல, அதனால் நான் பிளாக் கலர் பெயிண்ட் அடிக்கிறேன். அவ்வளோதான். நான் பிளாக் கலரில் பெயிண்டிங் பண்ணிவிட்டு பீச் கலரில் வந்து சும்மா இந்த மாதிரி ப்ளஷ் பண்ணி விட்டேன். நம்மளோட ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி. நீங்கள் இந்த மாதிரி பின்னாடி ஹோல்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆணியில் மாட்டிக்கலாம். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள். பாய்.